கிளிக் டு ஹிட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வேட்டையன் படத்தோட மனசில் ஆயும் சாங் நேற்று வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ப்ரோமோவில் இருந்த மாதிரி பாட்டு செம வைப்பாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த ரிவ்யூவில் வந்து பார்க்க போகிறோம். திருச்சி வந்தல்லே தெருக்கி விட்டான் வந்தல்லே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. திட்டம் உண்டல்லே அப்படின்ற மாதிரி ஒரு வழி வருது. ஸோ இது வந்து ஏற்கனவே வந்த ஒரு பாட்டை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துதா? என்ன பாட்டு ஞாபகம் இருக்கா? முத்து படத்தில் குரோயிலே பாட்டில் வர என்னமோ திட்டம் இருக்குது அப்படின்ற ஒரு வரியை வந்து ஞாபகப்படுத்துது. அதை வந்து ஒரு நாஸ்டாலஜிக்காக இந்த லைனில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்ததாக வர வரிகள் பேட்டதில் வந்தல்லே அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையன் இல்லை அப்படின்ற மாதிரி போகுது. ஸோ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது. அதுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து திருச்சூர் போகிறாரு. அங்கே வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அப்போ இந்த சாங் வருது அப்படின்ற மாதிரி தான் இந்த பாட்டோட வரிகளை பார்க்கும்போது புரியுது. அதை தொடர்ந்து வந்து நம்ம காட்டுக்குரலம், அதாவது எப்படி வந்து மலேசியாவை சிதையானவர்களை வந்து ஒரு கணீர் குரலம்னு சொல்லுவோமோ இந்த மாதிரி அனிருத்தை வந்து ஒரு காட்டுக்குரலம் அப்படின்னு தான் சொல்லணும். கரட்டி பட்டை எடு நொறுங்கண்டா மோனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆகி ஒரு ஹை டெம்போவில் வந்து போகுது. அடுத்து ராமையா ராக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சூப்பர் ஸ்டாரோட 90s நாஸ்டாலஜிக் வரிகள் ஏற்கனவே வந்த ரெண்டு பாடல்கள் இருக்குது. அந்த ரெண்டு பாடல்களில் முதல் வரியை வந்து இந்த பாட்டில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் வந்து செமையாக இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம கணீர் குரலன் மலேசியா வசதேவன் ஐயா அவர்கள் வழக்கம் போல் சூப்பர் ஸ்டார் அவர்கள் படத்தில் வர தத்துவ வரிகளோட வந்து ஆரம்பிக்கிறாரு. ஏன் வந்து இந்த பாட்டுக்கு வந்து மலேசியா வாசுதேவன் அவர்களை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றத வந்து பாட்டோட 3வது நிமிஷத்தில் வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க. மலேசியா வாசுதேவன் அவர்களோட குரல் வந்து தெளிவாகவே கேட்குது. இந்த பாட்டுக்கான ஒரு வைப்பை வந்து அந்த இடத்துல தான் கொடுக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பாட்டு வந்து அந்த இடத்துல ஒரு டெம்போவோட ஏறுது. ஒரு டெம்போவோட ஏறி அதே டெம்போவோட ட்ராவல் ஆகி அதே டெம்போவில் வந்து முடியுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பாட்டு வந்து ஒரு செம வைப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்து கேட்டோனே பிடிக்கிற மாதிரி ஒரு பீட்டு, பாட்டோட ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் கொஞ்சம் கூட அந்த துள்ளல் குறையாம அந்த பீட்டில் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணியிருக்காரு அனிருத் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அனிருத் வந்து ஒரே மாதிரியான பாட்டு வந்து போடுறாரு, குத்துப்பாட்டா போடுறாரு, ஃபாரின் படத்துலேருந்து காப்பி அடிச்சு போடுறாரு அப்படி இப்படின்னு பல விமர்சனங்கள் வந்தாலும் தான் வந்து மக்களோட பல்சை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத தொடர்ந்து அனிருத் வந்து நிரூபிச்சுட்டு வராரு. தென் இந்த பாட்டோட நட்சத்திர நாயகன் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வருவோம். 70+ ஏஜ்லையும் இந்த ஒரு கிரேஸ் வந்து குறையாம அந்த ஒரு ஸ்பீடோட மற்றவங்களுக்கு இளம் வயதினர் அதில் வந்து ரக்ஷன்லாம் ஆடுறாரு. அவரும் வந்து செமையாக ஆடுறாரு. ஸோ அந்த ரக்ஷனுக்கு வந்து ஒரு வேகம் குறையாம அந்த ஒரு கிரேஸோட ஆடுறது, அவருக்கு ஏற்ற மாதிரி வந்து கொரியோகிராஃபி ஸ்லோவாக பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு கிரேஸோட ஆடுறதுன்றது சான்ஸே இல்லை. ஸோ அந்த பார்வையினால அந்த ஸ்டைல்னால அந்த பாட்டையே வந்து ஹோல்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ இந்த வயசில் இந்த மாதிரி ஸ்பீடோட ஆடுறது வந்து ஒரு காட் கிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் இந்த பாட்டோட டெக்னிக்கல் டீடைல்ஸ்க்கு வரும். கிராஃபிக்ஸ், இந்த பாட்டோட கிராஃபிக்ஸ் ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது தாஜி ஞானவேல் வந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்றத வந்து இந்த பாட்டில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லா ஃப்ரேமும் வந்து அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அந்த பாட்டோட தன்மைக்கு ஏற்ப அப்படியே வந்து கரெக்டாக ஃபிட் ஆகி போகுது இந்த விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த விஎஃப்எக்ஸை பண்ண டிஜிட்டல் டர்போ மீடியா அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். அடுத்ததான் மலேசியா வாசுதேவன் அவர்களோட குரலை வந்து ஏஐல வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மலேசியா வாசுதேவன் அவர்கள் வந்து பாடுறாங்க. கரெக்டாக அவரோட குரல் வந்து ஃபிட் ஆயிருக்கா, கரெக்டாக ஒத்து போகுதா, அவரோட குரல் கேட்குற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் அவரோட குரல் வந்து அப்படியே பொருந்தி போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் இந்த பாட்டில் ரக்ஷன் வந்து ஆடியிருக்காரு. ரக்ஷன் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஈக்குவலாக வந்து அதே ஒரு கிரேஸோட அதே ஒரு ஸ்மைலோட வந்து ஆடியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே வந்து ரக்ஷனுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் வந்து அவ்வளோ வராது அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் வெப் சீரிஸில் கூட அவரோட எக்ஸ்பிரஷன் பற்றி கொஞ்சம் கமெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஒரு பாட்டில் வந்து அவர் ஆடுற டான்ஸும் சரி அந்த எக்ஸ்பிரஷனும் சரி பர்ஃபெக்டாக வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களோட வந்து ஒரு ஃபிட் ஆகி போயிருக்கு. சூப்பர் ஸ்டார் அவர்களை லெஃப்ட் சைட்லையும் ரக்ஷன் அவர்கள் ரைட் சைட்லையும் பார்க்கும்போது அப்படியே வந்து சூப்பராக இருக்குது. அவரோட டான்ஸும் சரி அவரோட கிரேஸும் சரி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா இந்த பாட்டில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா மஞ்சு வாரியர் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ வந்து ஒரு அசுரனில் வந்து ஒரு நடிப்போட வாரியராக இருந்தாங்க. இந்த பாட்டில் வந்து ஒரு டான்ஸோட வாரியர் அப்படின்னு சொல்லலாம். மஞ்சு வாரியர் வேட்டையனோட இந்த பாட்டுக்கு உண்மையிலே ஒரு வாரியர் அப்படின்னு சொன்னால் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டான்ஸ் வந்து ஆடிருக்காங்க. இப்படி வந்து மஞ்சு வாரியர் வந்து ரொம்ப பார்த்ததில்ல. இந்த ஒரு சாங் வந்து அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் ஃபைனலி நம்ம ஹீரோ, அதாவது வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஹீரோ. பட் மியூசிக்கோட ஹீரோ வந்து சொல்கிறேன் அனிருத். எப்படி தான் வந்து மியூசிக் போடுறாருன்னு தெரியல. அவரோட மாமாவுக்கு மட்டும் அப்படியே வந்து பேய் உள்ள பூந்து மியூசிக் போட்ட மாதிரி மியூசிக் போடுறாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு தியேட்டரே வந்து தெரிக்க விடணும், அப்படியே வந்து ஒரு வைப் பார்க்கணும், ஃபுல்லாக வந்து எல்லாரையும் மிந்திச்சு ஆட வைக்கணும், தியேட்டருக்கு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி போயிட்டு ஆட வைக்கணும் அப்படின்ற லெவலுக்கு வந்து ஒரு மியூசிக் வந்து போட்டிருக்காரு. பாட்டை வந்து அப்படியே ஃபுல்லாக கேட்கும்போது நிறைய இடங்கள்ல கூஸ் பம்ப்ஸ் வருது. அதை வந்து அதுவும் நீங்கள் வந்து நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டம் நல்ல ஒரு ஊஃபர்லாம் வந்து கேட்டிங்கன்னா எல்லா இடமே கூஸ் பம்ப்ஸ் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சாங் வந்து சோசியல் மீடியாவை ரூல் பண்ண போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த பாட்டுன்றது வந்து ஒரு ட்ரெய்லர் தான். இனிமேல் தான் மெயின் பிக்சர் வரப்போகுது. அதாவது வந்து மற்ற பாடல்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் அதே மாதிரி வந்து படத்தோட பிஜிஎம் இதெல்லாம் வந்து இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ இந்த ஒரு பாட்டுக்கே வந்து இவ்வளோ ஒரு மெனக்கட்டு செமையாக வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ அடுத்து வர்ற பாடல்களும் பட்டைய கிளப்பும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என்னோட இந்த பாட்டை பற்றின ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சும்மா அப்படியே பார்த்துட்டு போகாதீங்க.
லைக் பண்ணி விட்டு அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அந்த மணியோசையும் ஒலிக்க விட்டுட்டு போங்க. மனசிலாயோ?